ஏங்க நீங்கள் நல்லா புரிஞ்சு பர்ஃபெக்டாக உண்மையான மனைவியாக, பாசமான மனைவியாக, உயிருக்கு உயிரான மனைவியாக இருந்தும் கூட உங்கள் கணவர் உங்களை மறந்துட்டு ஏதோ ஒரு பந்தத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை பயணிச்சிருப்பார். ஸோ அந்த கவலை, வருத்தம் கும்பராசி பெண்களுக்கு எத்தனை இருந்திருக்கும், எப்படி இருந்திருக்கும். ஸோ அந்த அழுத்தத்தை நீக்க போகிறார். அந்த அழுத்தம் இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு குறையப் போகிறது, மாறப்போகிறது என்பது உண்மை. அதேபோல் கும்பராசியில் உள்ள ஆண்களும் எத்தனை நட்புகள்கிட்ட ஏமாந்துருப்பாங்க, எத்தனை உறவுகள்கிட்ட ஏமாந்துருப்பீங்க. ரியலாகவே அவங்களுக்கு ஒரு நன்மை செய்யணுங்கிறக்காண்டி உங்களை தியாகம் செஞ்சீங்க. உங்களுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் எவ்வளோ உதவி செஞ்சீங்க. ஆனால் கடைசியாக ஒரு என்ன சொல்கிறேன்னா, பரீட்சை எழுதிட்டு கிழிச்சு போடுற பேப்பர் மாதிரி உங்களை உபயோகப்படுத்திட்டு போனாங்கள்ல. ஸோ அதுலேயும் நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஸோ அதுலேருந்து ஒரு மாற்றம் உண்டு. கும்பராசிக்காரங்களை யாரெல்லாம் அரசாங்க வேலையில் இருக்கீங்களோ அவங்களுக்கு பதவி உயர்வு உண்டு, இடமாற்றம் உண்டு. உறுதியாக இடமாற்றத்துக்கான ஒரு இயக்கம் உருவாகுது. உங்களுடைய செயல்பாடில் ஒரு மாற்றம் உருவாகுது, முன்னேற்றம் உருவாகுது. சரி, அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு உண்டு. அரசாங்க வேலையை எதிர்பார்த்துருக்கவங்களுக்கு கட்டாயமாக அரசாங்க வேலையை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதுக்கு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா, சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்காரு. ஸோ அவர் 11ஆம் இடத்தை பார்க்கறனால ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான செயல்பாடுகள் ஏற்பட போகுது.